இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் 1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாவினால் ஆண்டவரை நாம் எப்படி துதிக்க வேண்டும்? நாவில் ஆண்டவரை அதிகமாக நாம் துதிக்கும் போது தானியேலை நாம் பார்க்கிறோம். தானியேல் ஆண்டவரை ஆராதித்தபடினால் தானியேலுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. துதிக்கிறவனுக்கு தோல்வி இல்லைங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தா கூட நீங்க துதிச்சு பாருங்க, ஆண்டவரை ஆராதிங்க. நாம் கடந்து வருகிற கடினமான நாட்களை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் முறுமுறுக்கிறோம். இந்த காரியம் இப்படி நடக்குது, இந்த காரியம் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அடைய முடியாதவர்களாய் நம்மை நாம் மாறிவிடுகிறோம். மாறாக இம்மட்டும் என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை சுமக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். எத்தனையோ தேவ மனிதர்கள் ஆண்டவரை துதித்து பாடியிருக்காங்க. துதிக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. துதிக்கிறவனுக்கு உண்மையாவே அவன் வாழ்க்கை சமாதானமாக மாறும் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அந்த சிங்க கெபியிலே போடும்போது அவர்கள் துதித்தார்கள். அந்த எரிகிற அக்கினியினால அவர்கள் வீசப்படும் போது ஆண்டவரை துதித்தார்கள். சிங்கம் போன்ற காரியங்களை கர்த்தர் கட்டி போட்டு அந்த வாயை கட்டினார். தேவ ஆவியானவர் அவர்களை சுற்றி உலாவி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கும் போது நம்மை சுத்தி இருக்கிற நம்முடைய பொல்லாத காரியங்கள், வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, நெருக்கமான ஒரு வாழ்க்கையில நீங்க இருக்கும்போது, நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களாம் கட்டப்படும். நம்மை விட்டு முதலாவது ஆண்டவருடைய வல்லமை நம் சரீரத்தில் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நாம் உணர்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மை விட்டு விலகி போய்கொண்டு இருக்கிறதையும் நம் கண்கள் காணும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சிங்கத்தினுடைய வாயை தேவன் கட்டினார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை திருடி கொண்டிருக்கிற மனிதர்கள் பிசாசின் வாயை ஆண்டவர் கட்டினது போல நம்ம கூட இருக்கிற காரியங்கள் கட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்தகார வல்லமைகளை, அந்தகார சக்திகளை ஆண்டவர் அழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துதி இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை மாறும், அவன் சூழ்நிலைகள் மாறும், அவனுடைய பொல்லாத காரியங்கள் அவனை விட்டு விலகி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ளாக ஒரு சமாதானம், வீட்டுக்குள்ளாக ஒரு சமாதானம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இம்மட்டும் என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார், என்னை தாங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை எடுத்து தேசத்துக்கே ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். தானியேலை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்தினார். ஆண்டவர் 3 வேளை தானியேல் ஆண்டவரை துதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அதிகமாக நாம் துதிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அதிகமாக தேடும் போது உங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் கட்டப்பட்டு போகும். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்கள் கட்டப்பட்டு போகும். நம்முடைய எடுக்கிற காரியங்கள், உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் விரோதமாக எழும்புகிற காரியங்கள்லாம் விலகி போகும் என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல்
என்ற ஒரு மனிதன், தேவ மனிதன் ஆண்டவரை அதிகமாக தேடினபடினால், துதித்தபடினால், அவன் எந்த காரியமும் செய்யல, ஆண்டவரை மாத்திரம் துதித்தாரு. ஆனா கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கட்டப்பட்டு இருக்க வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் விலக்கினார், விடுதலை ஆக்கினார். அவனுடைய நண்பர்களையும் ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கட்டப்பட்டு இருக்கிற அந்த சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி, ஒரு சேதம் கூட அந்த நெருப்புல அவர்களை வீசும்போது, அதை நின்று வீசி இருந்த ஒரு மனிதன், சேவகன் மரித்து விட்டான். ஆனால் அந்த கெபியில இருந்த ஆண்டவர் அவர்களை ஒரு சேதம் கூட இல்லாதபடி அவர்களை பாதுகாத்தார், அற்புதங்களை செய்தார். அவர்களை வெளியே அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் எந்த காரியம் வேணும் என்றால் நாம் செய்ய முடியும். ஆனால் ஒரு மனிதன் ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க முடியாதபடி அநேக காரியங்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுகிற காரியங்கள் அநேகமாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லா காரியங்களும் நீ ஒதுக்கி விட்டு தேவ சமூகத்தில் நீங்க காத்து ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டி போட்டு, ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களும் தானியேலுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே இசப்பா, இன்றைக்கு ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் ஆண்டவரே கட்டப்பட்டு போவதாக. ஆண்டவரே, என் தேவன் எங்களுக்கு ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து முடிக்கும்படி இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படுவதாக. இசப்பா, இந்த நாள்ல கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்திங்க, பரத்திலிருந்து உதவி அனுப்புங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே, நீர் எங்களை சுமக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை தப்பு வைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.